Students, exercise 2.8 question number 4. நம்ம என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 2 cos alpha is equal to x plus 1 by x ன்னு கொடுத்துட்டாங்க and 2 cos beta is equal to y plus 1 by y ன்னு கொடுத்துட்டு கீழ இருக்கிற ஃபார்மேட்டை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லி பார்த்தீனா 2 cos alpha அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கறேன். என்ன கொடுத்திருக்காங்கன்னா x plus 1 by x is equal to 2 cos alpha. இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் x கண்டுபிடிக்கணும். சோ நான் என்ன செய்ய போறேன் அப்படினா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். x square plus 1 இல்லனா x ஆன மல்டிப்ளை பண்ணிடுங்க x square plus 1 is equal to 2 into x cos alpha இது உள்ள கொண்டு வந்துருங்க x square minus 2x cos alpha plus 1 is equal to 0 இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணனும் ஃபேக்டரைஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சோ இதுக்கு கொஞ்சம் ஷார்ட்கட்டா நான் போட போறேன் என்ன அப்படினு சொல்லி பார்த்தா இந்த 1 இருக்கு இல்லீங்களா அது எப்படி எழுதணும்னா cos square alpha plus sin square alpha அப்படி எழுதிக்கலாம் So, இதிலிருந்து இது வர அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு x minus cos alpha the whole square வந்துரும். இந்த plus sin square அங்க போச்சுனா minus sin square alpha. அப்ப x minus cos alpha அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா plus or minus root 2 உள்ளர minus of sin square alpha. அப்ப x is equal to minus cos alpha அந்த சைடு போச்சுனா plus cos alpha plus or minus root 2 க்குள்ள minus வந்துச்சுனா உங்களுக்கு i வந்துரும். sin square root எடுத்தீங்கன்னா sin alpha ன்னு வந்துரும். சரிங்களா? Therefore, x is equal to cos alpha plus I sin alpha implies 1 by x என்ன வரும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா cos alpha minus I sin alpha. இப்போ similarly இதே போல நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படினா cos beta அதாவது 2 cos beta is equal to y plus 1 by y ன்னு கொடுத்திருக்காங்களா அப்ப therefore y ன்றது என்ன எடுத்துக்கலாம்னா cos beta plus I sin beta அப்படி எடுத்துக்கலாம் 1 by y அப்படினு சொன்னா cos beta minus I sin beta சரிங்களா சோ இத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம இது ப்ரூவ் பண்ணிட்ட பின்னாடி நம்ம சம்முக்குள்ள போகலாம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா x by y plus y by x is equal to 2 cos alpha minus beta அப்படினு கொடுத்திருக்காங்க ரைட் இத நான் என்ன எடுத்துக்கலாம்னா x into 1 by y அப்படினு எடுத்துக்கிறேன் அதான் x by y கரெக்ட்டுங்களா that is nothing but x by y okay x நமக்கு என்ன நீங்க பாத்துறோம் cos alpha plus sin alpha சரிங்களா இப்போங்க cos alpha plus I sin alpha 1 by y அப்படினு பாத்தீங்கன்னா cos beta minus I sin beta ன்னு பாத்துக்கிட்டீங்க சரிதானே அப்ப இங்க cos beta minus I sin beta இப்போ இது மல்டிப்ளை பண்ணீங்க என்ன ஆகும் அப்படினு சொன்னா ஆர்குமென்ட்டை சம் பண்ணா போதுமானது ஆர்குமென்ட்டை சம் பண்ணும்போது இங்க என்ன ஆயிடும்னா இங்க மைனஸ் இருந்ததுன்னு வெச்சுக்கோங்களேன் அப்ப ஆல்பா மைனஸ் பீட்டா வந்துரும் plus I sin இங்க என்ன ஆயிடும்னா ஆல்பா மைனஸ் பீட்டா சரிங்களா சோ இது வந்து என்னன்னா x by y இப்போ எனக்கு y by x வேணும்னு வெச்சுக்கோங்களேன் 1 divided by x by y ஆ மாறிடும் அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் x by y அதாவது 1 divided by cos into alpha minus beta plus I sin alpha minus beta. 1 divided by cos theta plus I sin theta வே என்ன ஆகும்னா just the plus ஐ பதிலா என்ன ஆயிடும் minus ஐ மாறிடும் அவ்வளவுதாங்க y by x அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா cos alpha minus beta இந்த வேல்யூ என்ன ஆயிடும்னா minus I sin alpha minus beta இப்படி வந்துச்சுனா இதோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணுவோம் கான்ஜுகேட் பாத்தீங்கன்னா plus ஐ எடுத்தீங்கன்னா minus I அப்ப cos of alpha minus beta minus I sin alpha minus beta ன்னு வந்துரும் கீழ பாத்தீங்கன்னா cos square theta plus sin square theta அந்த ஃபார்மட்ல வந்துரும் சோ கீழ டினாமினேட்டர் 1 அதனால மேல உங்களுக்கு இப்போ இதல பாருங்க இப்போ இத பாருங்க சோ இது 1 கொடுத்துக்கோங்க இது 2 ன்னு கொடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் என்ன பண்றீங்க ஆட் பண்றீங்க ஏன்னா क्वेश्चन நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஆட் பண்ண சொல்லிருக்காங்க இல்லையா சோ இப்போ ஆட் பண்றீங்க இப்போ x by y plus y by x அதாவது 1 plus 2 இது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு plus I sin minus I sin கேன்சல் ஆயிடும் அப்ப டைரக்டா நமக்கு क्वेश्चन என்ன இருக்கோ அது தெரியும் சரிங்களா थैंक यू செகண்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினு சொல்லியா xy minus 1 divided by xy is equal to 2i into sin of alpha plus beta நமக்கு xy ஃபர்ஸ்ட் எடுப்போம் xy x நமக்கு cos alpha plus I sin alpha ன்னு தெரியும் y அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா cos beta plus I sin beta அப்படினு தெரியும் சோ ப்ராடக்ட்ல வரும்போது நம்ம என்ன பண்ணனும் ஆர்குமென்ட்டை சம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணுமே இல்ல சோ ரெண்டுமே பிளஸ்ல இருக்கறதுனால ஆல்பா பிளஸ் பீட்டா வந்துரும்
ப்ளஸ் ஐ சைன் இங்கே என்னென்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆகிடும். இது எக்ஸ்ஒய். 1 டிவைட் பை xy அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 டிவைட் பை இது அப்படி எழுதுறீங்க. காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இதுக்கு 1 பை எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஐ பதிலாக மைனஸ் ஐ மாறிடும். அவ்வளோதான். இப்போ டேரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதோட காஞ்சிகேட் எடுக்கிறீங்க. காஞ்சிகேட் எடுத்திங்கன்னா மைனஸ் ஐ ஆகிடும் இல்லைங்களா. ஸோ மைனஸ் ஐனா மேலே வந்துடும். ஸோ கீழே வரும்போது காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் அப்படின்ற கான்செப்ட் வந்துடும். அப்போ இங்கே xy இங்கே 1 டிவைட் பை xy. ரெண்டுது என்ன பண்ணுறீங்க, இது 3 கொடுத்துக்கோங்க, இது 4 கொடுத்துக்கோங்க. அப்போ 3 மைனஸ் 4 xy மைனஸ் 1 டிவைட் பை xy அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா இது மைனஸ் ஆகிடும், இது என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ காஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் ஐ சைன், இங்கே ஒரு ப்ளஸ் ஐ சைன். அப்போ உங்களுக்கு டோட்டலாக 2i சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு கிடச்சிடும். சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4, சாரி கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா x power m divided by y power n minus y power n divided by x power m equal to 2i into sin of m alpha minus n beta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு x என்னன்னு தெரியும். இப்போ x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு தெரியும். ஸோ இப்போ x பவர் எம்னா ஜஸ்ட் மேலே மல்டிப்ளை பண்ணிடுங்க. பவர் எம், இந்த பவர் எம் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா ஆர்குமெண்ட்டோடு வந்துடும். அதாவது காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா அப்படின்னு. அதே போல் ஒய் பவர் என்ன எடுத்துட்டிங்கன்னா ஒய்னா காஸ் பீட்டான்னு தெரியும், காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான்னு. ஸோ ஒய் பவர் என் அப்படின்னு சொன்னால் மேலே பவர் என் போட்டுக்கிறீங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ் என் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் சாரி பீட்டா. ஓகே. அப்புறம் நம்மளுக்கு எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. அதாவது ரெண்டு நம்பர்ஸை நம்மளுக்கு இது ஃபார்முலா தான், வேறு ஒன்றும் இல்லை. Z1 பை Z2 எது ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 பை Z2னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் ப்ராப்பர்ட்டிஸில். சரிங்களா. ஸோ அந்த கான்செப்ட் என்ன ஆகிடும் அப்படின்னா இங்கே காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டான்னு வந்துடும் ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. ஸோ டிவைடர் இருந்தால் ஆர்குமெண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் பண்ணிக்கலாம். நான் ஒய் பவர் என் டிவைட் பை எக்ஸ் பவர் எம் வேணும். இது எப்படின்னா 1 டிவைட் பை எக்ஸ் பவர் எம் டிவைட் பை ஒய் பவர் என். அதாவது இதுக்கு ரெசிப்ரோக்கல், அதாவது காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இதுக்குனுடைய ரெசிப்ரோக்கல் என்னென்னா இதோட கான்ஜுகேட் மட்டும் தான் ஆன்சர் வரும். இதோட கான்ஜுகேட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. ஏன்னா இதோட வேல்யூ வந்து 1 அப்படின்றதுனால கான்ஜுகேட், அதாவது மாடலஸ் ஆஃப் Z வேல்யூ வந்து 1. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். தேர்ஃபோர் எனக்கு எக்ஸ் பவர் எம் டிவைட் பை ஒய் பவர் என் மைனஸ் பண்ண போகிறேன் ஒய் பவர் என் டிவைட் பை எக்ஸ் பவர் எம். பாருங்கள் இதையும் ஸோ ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கறனால 1 2 3 4 முடிஞ்சிச்சு. ஸோ இது 5, இது என்ன எடுத்துக்கலாம் 6. அப்போ நான் 5 மைனஸ் என்ன கொடுக்குறேன் 6. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா சைனில் வருங்க, ஆட் பண்ணால் காசில் வரும். காசு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஏன்னா நான் இங்கே சப்ராக்ட் பண்ண போகிறீங்க இல்லைங்களா. ஸோ இங்கே ப்ளஸ் ஐ, இங்கே சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2i சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இதுதான் ஆன்சர். சரிங்களா. பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் இட் இஸ் ஈக்குவல் டு 2 into cos of m alpha plus n beta. இப்போ நீங்கள் x power m y power n எடுக்கிறீங்க. x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x power m அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு cos m alpha plus I sin m alpha வந்துடும். இது எடுத்துட்டிங்கன்னா cos n beta plus I sin n beta அப்படின்னு வந்துடும். ப்ராடக்ட் பண்ணும்போது ஆர்குமெண்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சம் பண்ணிக்கணும். இப்போ cos of m alpha plus n beta plus I sin m alpha plus n beta. ஓகேங்களா. அதாவது இதுதான் ப்ராப்பர்ட்டி. ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2 is equal to ஆர்குமெண்ட் ஆஃப் Z1
plus argument of Z2. ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, ரெண்டு நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆர்குமெண்ட்டை மட்டும் சம் பண்ணால் போதுமானது. அப்போது 1 divided by x power m y power n அப்படின்னு சொன்னால் இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுக்கோங்க மைனஸ். சரிங்களா, அப்போ காஸ் ஆஃப் m alpha ப்ளஸ் n beta மைனஸ் I sin m alpha ப்ளஸ் n beta. therefore நான் என்ன எடுக்கிறேன்னா இப்போ x power m into y power n plus 1 divided by x power m into y power n ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் பண்ணிங்கன்னா காசில் வரும், சப்ராக்ட் பண்ணிங்கன்னா சைனில் வரும். இப்போ நான் ப்ளஸ் பண்ணுறதுனால என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஐ சைனும் இதுவும் எனக்கு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ஒரு காசு இங்கே ஒரு காசு, ஸோ டோட்டலாக 2 cos 2 times ஆஃப் காஸ் ஆஃப் m alpha ப்ளஸ் n beta. இதான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.